இந்தியா இஸ் நாட் அ புவர் கண்ட்ரி. சீரியஸ்லி சொல்கிறேன். வெளிநாடெலாம் பார்த்துட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை என்ன தெரியுமா, அதாவது நமக்கு வந்து சூழலை வந்து கவர்மெண்ட் நமக்கு சரியாக செட் பண்ணி கொடுக்கல. இங்கே பணம் நிறையா இருக்குது. இண்டிவிஜுவல்ஸு பார்த்துக்கிட்டாலும் சரி எல்லாமே. இப்போ வெளிநாடுகள்லாம் பார்த்தோன்னா ஈவன் ஏஷியன் கண்ட்ரிஸும் பாருங்களேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது நல்லா பண்ணியிருக்கிறாங்க. வெளிநாடுகளில் சாலைகள், ரோட்ஸ் நல்லாயிருக்கும், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நல்லாயிருக்கும், அப்புறம் பில்டிங்ஸ்லாம் நமக்கு நல்லாயிருக்கும், பார்க்லாம் நமக்கு நிறையா இருக்கும். சரி, இதை வந்து பப்ளிக் தேவையான விஷயங்கள் எல்லாம் வந்து கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துருது. இப்போ இங்கே வந்து ஒரு நல்ல பாஷான ஒரு ஏரியானா கூட சாலைகள் சரியாக இல்லை. அது இன்னும் அந்த தரத்துக்கு வரவே இல்லை. ஏஷியன் கண்ட்ரீஸில் எந்த கம்போடியாலாம் போனால் கூட நீங்கள் இன்னும் சுத்தமாக பார்ப்பீங்க. இங்கே இன்னும் அது வரல. ஆனால் எக்கானமிக்கல் பார்த்தா இந்தியாவோட எக்கானமி பெரிய ஒரு எக்கானமி, ரைட், பெரிய எக்கானமி. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க கவனிக்கலை, சரிங்களா? ஸோ அதுதான் ஒன்று. அப்புறம் வந்து சும்மா சிம்பிளாக பார்க்குறோம், நம்ம குப்பையை போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். ரொம்ப படித்தவங்களா இருந்தாலும் இப்போ என்ன சொல்கிறோம், நான் ஏன் குப்பையை போடாமல் இருக்கணும்? இந்த 10 பேர் போடுறோம், 10 பேர் போட்ட குப்பை இருக்குது, நான் போடாதனால எல்லாம் ஆகிட போதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஒவ்வொருத்தரும் நினச்சாங்கனாக்கா குப்பைகளை வந்து நம்ம வந்து மாற்றலாம். நம்ம ஊரை நம்மளால் மாற்ற முடியும் இல்லையா? எனக்கு ஒப்பீனியனில் அது வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்ச ஒரு நாடாக தான் தெரியுதுங்க. நகை கடைக்கெல்லாம் போனால் காசுக்கு அவ்வளோ தூக்கிட்டு வராங்கங்க. நான் ஒரு வளையல் வாங்குறதுக்காக போனேன். ஒரே ஒரு வளையல் வாங்குறதுக்காக போனேன். வாங்கிட்டு ஒரு வளையலை பார்த்துட்டு நான் ப்ரைஸ் பார்த்துட்டு இருக்கேன். சர்வசாதாரணமாக ஒரு ஃபேமிலி வந்தாங்க, ஒரு பேக் நிறைய பணத்தை தூக்கிட்டு வந்து நகையை வந்து நிறையா வாங்குறாங்க. திரும்ப வாங்கி கொண்டு போய் அதை பெட்டிக்குள்ளே வச்சுக்குவாங்க இல்லையா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன செய்வேன்னா, பெட்டிக்குள்ளே வச்சுக்கிறேன். எதையுமே நான் செய்கிறதில்ல. எனக்கு வந்த சம்பாத்தியத்துக்கு சேர்த்து வச்சு வெளிநாடுகள் சுற்றி பார்க்குறது, வெளிநாடு போகிறது அப்படிங்கிற விஷயங்கள் தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன் இல்லைங்களா? ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறோம், இதிலெல்லாம் தான் நம்ம பார்க்கணும். நம்மளுடையது வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம செலவுகள்லாம் நமக்கு போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம வந்து பார்க்கணும். இப்போ நம்ம இந்தியன் சொசைட்டி வந்து போலி லைஃப்பை வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரியே எனக்கு தோணுது. போலித்தனமான ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். காலையில் எழுந்திக்கிறதுலேருந்து நைட்டு வரைக்கும் நான் எனக்காக வாழ்ந்தேனா இல்லை. சரி, உலகத்தில் மற்ற இடங்கள் ஈவன் ஏஷியன் கண்ட்ரிஸ் கூட எல்லாருமே அவனுக்கு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்காக தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. தனி மனிதன்கிறதே நம்ம இழந்துட்டோம். நான் ஒரு இண்டிவிஜுவல், என்னோடய இண்டிவிஜுவல் தேவை என்ன அப்படிங்கிறத மறந்துட்டு நம்ம மற்றவங்களுக்கு காலையில் எழுந்திருக்கிறப்ப யாரை முதல்ல பார்க்குறீங்க? அந்த எக்ஸ் ஒய் ஜெட் அவங்களுக்காக தான் நீங்கள் வாழ்கிறீங்க. அதுக்கடுத்து இந்த வீட்டுக்கு இங்கே பில்டிங்கை தாண்டி நீங்கள் வெளில போனால் பக்கத்து வீட்டுக்காரன் அவனுக்காக தான் நீங்கள் கார் வாங்குறீங்க, அவனுக்காக தான் வீடு வாங்குறீங்க, அவனுக்காக தான் நீங்கள் பிள்ளைய போய் ஒரு பெரிய ஸ்கூலில் போடுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு பொலிட்டீஷியனோ அடுத்து ஒரு கோயிலோ அதை நம்பி தான் நீங்கள் இருக்கிறீங்க. எல்லா இடத்தையும் அட் எண்ட் ஆஃப் த டே 24 ஹவர்ஸில் ஒரு அரை மணி நேரம் உங்களுக்காக செலவு பண்ண முடியுதான்னு கேட்டால் ஐயோ எனக்கு நேரம் இல்லையேன்னு சொல்கிறீங்க இல்லையா? இதெல்லாம் வந்து பல நாடுகளில் கடந்து வந்துட்டாங்க. யூரோப்பியன் இப்போ ஜெர்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஈவன் இன்னொன்று சொல்லுவாங்க. இங்கே வந்து சிஎம் வந்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு இருந்தார் துபாய்க்கு. அதுக்காக வீடியோ போடுறாங்க, எல்லாரும் திட்டி போடுறாங்க. ஆனால் இங்கே ஜெர்மனியில் அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சான்சலர் அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் ஹாலிடே எடுக்கணும்பாங்க. மினிமம் 2 வீக்ஸ் ஹாலிடே எடுத்துகிட்டு எல்லாத்தையும் கட் ஆஃப் பண்ணிவிட்டு தே மஸ்ட் ஹேவ் ஹாலிடேம்பாங்க. இங்கே ஹாலிடேங்கிற விஷயமே தவறாக பார்க்கப்படுது. அங்கெல்லாம் வந்து ஹாலிடே இஸ் அ மஸ்ட், அப்போ தான் நீ ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணுவேங்கிறாங்க. அடிப்படையிலே வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்களா? இப்போ என்ன செய்யணும்னா 24 மணி நேரமும் ஒரு அம்மா வந்து தாய் வந்து குழந்தைக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கணும். பொண்டாட்டி வந்து 24 மணி நேரம் கணவனுக்காகவும் மகளுக்காகவும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி ஒரு கவர்மெண்டோ அரசரோ மக்களுக்காக 24 மணி நேரம் முடிச்சுக்கிட்டே இருக்கணும், போலீஸ் முடிச்சுக்கிட்டே இருக்கணும். இதை வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா இப்படி தான் நம்ம மைண்ட் செட்டை வச்சுருக்கிறோம். இப்போ பாரதிராஜா படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒருத்தன் கொலை பண்ணுவாங்க, செத்து போவாங்க, அதுதான் வெற்றியாக ஓடுனுச்சு. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம சைக்காலஜியே இழந்து விட்டு கொடுத்து கஷ்டப்பட்டு அப்படி வரவங்க தான் ஹீரோஸ்ன்னு நம்ம நினைக்கிறோம். வெற்றி பெற்றவன், நல்லா இருக்கிறவன், ஹெல்த்தியாக இருக்கிறவங்க, அதை வந்து பாசிட்டிவாக நம்ம மைண்ட் எக்ஸப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. இதை நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும், ரைட்? ஸோ பாசிட்டிவ் மைண்ட் செட்டை விட கிவ் அப் பண்ணவங்க அப்படிங்கிறவங்கலாம் இருக்காங்கல்ல, மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்து வாழ்கிறாங்க, அது வந்து நல்ல குணங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டுக்குள்ளே நம்ம நிறைய எடுத்துக்கிட்டோம். நல்லா ஹெல்த்தியாக வாழ்கிறாங்க, அவங்களுக்காக வாழ்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச சாரி கட்டிக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மேக்கப் பண்ணிக்கிறாங்க, அவங்க பிடிச்ச காரில் போகிறாங்க, அவங்க சந்தோஷப்படுறாங்க, வெரி நைஸ், சரி நானும் அந்த மாதிரி நான் இருக்கிறேனே அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வரல. ஸோ நம்ம இழந்துட்டோம். எனக்கு வீட்டுக்கு வேலைக்கு வர ஒரு லேடி இருக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் பிள்ளைய வந்து அரசு பள்ளியில் போடாமல் நான் ப்ரைவேட் ஸ்கூலில் போட்டிருக்கேன்னாங்க. நான் சொன்னேன் எவ்வளோமா செலவு வருதுன்னு. அது 10,000 வருது அப்படின்னாங்க. ஏம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறீங்களே, நீங்கள் அதுக்கு எதுக்கு போடுறீங்க? அரசு பள்ளி நல்லா செய்தே போடுங்கம்மா. இல்லை என் பிள்ளை இங்கிலீஷ் பேசாது அப்படின்னா. நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த ப்ரைவேட் ஸ்கூலோட இந்த ஸ்கூலில் நல்லா பிள்ளைங்க பேசுங்க, கண்டிப்பாக போடுங்க, நாங்களாம் அரசு பள்ளியில் படித்து தான் வந்தோம் அப்படின்னு நான் சொன்னாலும் அவங்களால எக்ஸப்ட் பண்ணிக்க முடியல. பிகாஸ் அந்த போலித்தான், ரைட்?
சி நம்ம எல்லாருமே ப்ளீஸ் நான் உங்களுக்கு கேட்குறேன், என்ன உங்களுக்கு எல்லாரும் கேட்டுக்கொள்கிறேன், மற்றவங்களுக்காக வாழாதீங்க. எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, மற்றவங்களுக்காக வாழுங்கம்பாங்க. நான் சொல்கிறேன், மற்றவங்களுக்காக வாழாதீங்க, உங்களுக்காக வாழுங்க. உங்களுக்காக வாழுது அப்படின்னாக்கா நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் தான் மற்றவனை வாழ வைக்க முடியும். உங்கள் ஹஸ்பண்டை பார்க்க முடியும், உங்கள் ஒய்ஃபை பார்க்க முடியும், உங்கள் சில்ட்ரனை பார்க்க முடியும். எனக்காக எவ்வளோ நேரம் நான் வச்சுருக்கிறேன், என்னோடய எடுகேஷனுக்காக நான் எவ்வளோ வச்சுருக்கேன், என்னோடய ஹெல்த்துக்காக நான் எவ்வளோ வச்சுருக்கேன், எக்ஸசைஸ்க்காக எவ்வளோ நேரம் வச்சுருக்கிறேன், நான் ஓய்வாக உட்காந்து எனக்கு பிடிச்ச டிவி ஷோ பார்க்குறதுக்கு நான் எவ்வளோ நேரம் வச்சுருக்கிறேன். அதுக்கெல்லாம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு யூ டிசர்வ் இட். உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே தனி நேரம் எடுத்துக்கிறதுக்கு, உங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் கட்டாயமாக நேரத்தை ஒதுக்கி ஆகணும். அப்போ தான் ஒரு ஹெல்த்தியான சமூகமாக வளரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பேக்லாக் மண்டைக்குள்ளே இருந்து யூ ஆர் அன்ஹெல்த்தி ஹியூமனாக வாழ்ந்துக்கிட்டே இருப்பீங்க. யாரை பார்த்தாலும் வெறுப்பு வரும், யாரை பார்த்தாலும் கோபம் வரும். யாரை பார்த்தாலும் நமக்கு நிம்மதியாகவே வராது. யாரை பார்த்தாலும் நல்லா இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி கோபம் வரும் நமக்கு. ஏன்னா உள்ளுக்குள்ளே அது சேர்ந்துக்கிட்டே வருது, ஆட் ஆன் பண்ணிக்கிட்டே வருது. ஸோ ட்ரை டு பி நேச்சுரல். மற்றவங்களுக்காக வேணாம். எனக்கு 1000 ரூபா தான் சம்பளமா, அந்த 1000 ரூபாக்குள்ளே நான் எப்படி வாழ முடியும், ஃபுல்லாக ஹாப்பியாக நான் எப்படி வாழ முடியும், அந்த மாதிரியே ஒரு லைஃப். 2000 வருது, அதுக்குள்ளே நம்ம எப்படி வாழ முடியும், சந்தோஷமாக வாழ முடியும். அவனுக்காக நான் போலியாக பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போ ட்ராவல் பண்ணுமா, இப்போ சாட்டர்டே சண்டேலாம் நீங்கள் என்ன பண்ணுங்க, சும்மா பேக் எடுத்துகிட்டு சும்மா ஒரு ட்ராவல் போயிட்டு வாங்க, ஒரு ஸ்ட்ரீட், ஒரு பைக்கில் ஒரு டூர், சும்மா சிம்பிளாக போயிட்டு வாங்க. அப்போ என்ன ஆகுனா, ட்ராவல் பண்ணுறது மூலமாக நீங்கள் என்ன 2 கெயின் பண்ணுறீங்க. யூ ஆர் லேர்னிங் சம்திங் நியூ. இன்னொன்று என்ன, தப்பாக எடுத்துக்காதீங்க, இவங்கெல்லாம் என்கிட்ட வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா. இவங்கெல்லாம் வந்து என்கிட்ட என்ன பேசுவாங்க கூட பண்ணால், அவங்க வீட்டில் வந்து அத்தைக்கு கல்யாணம், எங்கள் வீட்டு மாமா கல்யாணம், நான் நகை போடணும், நான் அதை செய்யணும் இது செய்யணும்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும், நமக்கு தேவையில்லாத பேர்டன் வரும், ரைட்டுங்களா. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயம், அவள் இந்த குறை சொன்ன பற்றியா, அவள் அந்த குறை சொன்ன பற்றியா, அவன் அப்படி என்ன ஏமாத்தின பற்றியா, இந்த மாதிரி தான் வரும். இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ கம்ப்ளீட்டாக முடிஞ்ச அளவுக்கு ஹியூமனோடையும் ஒரு அளவுக்கு இருக்கணும், ஹியூமனோட விலகியும் இருக்கணும் நம்ம ரொம்ப. இது ரெண்டையுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். பி யோர் செல்ஃப், லிவ் ஃபார் யோர் செல்ஃப். இது உங்களுக்காக வாழுங்க. தப்பான ஒரு கருத்து இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு இப்போ ஃப்ரீ மைண்டாக வந்தது காரணம் அதுதான். நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவலாக, ஐம் அன் இண்டிவிஜுவல், எனக்கு என்ன தேவை அதை நான் வந்து உண்மையிலே நான் அதை ஃபீல் பண்ணணும். அதுக்கு நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் எடுத்து இதை கொஞ்சம் கூட பேசிட்டேன், பிகாஸ் ஐ தாட் லைக் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுனதுனால சொன்னேன். எப்போதுமே எனக்கு ஒரு லேர்னிங் நடந்துகிட்டே இருக்கும். இந்த ட்ராவல் வந்து பிளான் பண்ணுற போது எப்போவுமே ஒன்று தோணும். இப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக பல விஷயங்களை நான் வந்து பிளான் பண்ணி சீக்கிரம் பண்ணிடுவேன். அதனால் ஒரு சில விஷயங்கள் எப்போயாவது நமக்கு விடுபட்டால் போல் ஆகும். ஏன்னா நாடுகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது சில விஷயங்கள், சீதோஷ நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. நமக்கு சில விஷயம் கொடை எடுத்துகிட்டு போயிருப்போம், மழை பெய்யும், இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் நடக்கலாம். ரெயின் கோட்டை சில நேரத்தில் ஐயோ விட்டுட்டு போயிட்டோமே ரெயின் கோட்டை அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் கற்றுக்கிட்ட என்னென்னா, இந்த பயணங்களில் போகிற போதெல்லாம் என்ன 4-5 விஷயங்கள் முக்கியமானது கற்றுக்கிட்டேன். என்னென்னா, உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, குட்டி கிராமம் இருந்தாலும் சரி, உயர்ந்த ஒரு நியூயார்க் டவரில் இருந்தாலும் சரி, மனுஷங்க எல்லாருமே ஒன்று தான், எல்லாருமே ஒன்று தான். எல்லாருக்கும் நீங்கள் அவனை பாட்டு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது பொசிஷனில் இருக்கிற ஒருத்தனை, எலான் மாஸ்கே வச்சுக்கோங்களேன், பிடிச்சி கொண்டாந்து ஒரு கிராமத்தில் ஒரு வாரம் விட்டிங்கன்னா அடிப்படையில் ஃபஸ்ட்டு அவன் என்ன நம்ம கேட்பான், எனக்கு சாப்பாடு கொடு இல்லையா, ஃபஸ்ட்டு எனக்கு மூச்சு விடணும், சாப்பாடு வேணும், எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் வேணும். இதுதான் மனிதர்கள் கேட்க விரும்புகிறது. எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்புறம் அந்த நேச்சர் நமக்கு வந்து எப்போ பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்குது, நம்மளோட தேடுதலுக்கு அது சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்குது. அடுத்து வந்து ஃபைனான்ஸ் வந்து நம்மளுடைய ட்ராவலுக்கு ஒரு தடங்கிறது இல்லை. நம்ம தான் நினச்சிக்கிறோம் ஒவ்வொரு சமயம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணோம்னாக்கா ஐயோ நிறைய வசதி இருக்கணும் போருக்கு, நிறைய தேடணும் போருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். பட் பேக் எடுத்துகிட்டு அடுத்த கிராமத்துக்கு போகிறதுக்கு நமக்கு பெரிய வேண்டியதில்லை. ஸோ இன்றைக்கு வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, எஸ்பெஷலி ஏன்னா நான் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் நிறையா ட்ராவல் பண்ணுறதுனால சொல்கிறேனே, நமக்கு வந்து இந்தியாவில் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுறதுல வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறாங்க. இது வந்து குறை சொல்கிறதா நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த என்டர்டெயின்மெண்ட்டை மூழ்கி போயிடுறோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, 5 நாள் நான் வேலை செய்கிறேன், இந்த 2 நாள் எனக்கு வேணும் தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த 2 நாள் தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். சரி, இந்த 2 நாள் தான் நம்ம நிறைய கற்றுக்கணும். ஏன்னா அந்த 5 நாள் நம்ம வேற ஒருத்தனுக்காக உழைக்கிறோம், அந்த 5 நாள் நமக்காக நம்ம வேலை செய்யலை. சரி, நமக்காக இருக்கிறது இந்த 2 நாள் தான், இந்த சாட்டர்டே அண்ட் சண்டே. இந்த மாதிரி அதாவது சொந்த பிஸ்னஸ் இல்லாதவங்களை சொல்கிறேன். சொந்த பிஸ்னஸ் உள்ளவங்களுக்கு 24 மணி நேரம் எல்லா நேரமும் அவங்களுக்கு கஷ்டம்பாங்க. அதனால் நீங்கள் ஒதுக்கிக்கணும். பிகாஸ் இந்த ட்ராவலிங் வந்து கற்றுக் கொடுக்குற மாதிரி நம்ம லைஃப் வந்து வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, அது எஸ்பெஷலி இந்தியன் மைண்ட் செட்டில் என்ன ஒன்று இருக்குன்னா, நமக்கு வந்து மறுபிறவி கொள்கையெல்லாம் இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோம், அடுத்த பிறவியில் பார்த்துக்கலாம் சில விஷயத்தை இல்லையா, அடுத்த பிறவியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு. பட் இந்த சயின்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், செத்து போனோன்னா நம்ம பார்ட் ஆஃப் த மண்ணு தான் இல்லையா இந்த உலகத்தில். ஸோ இருக்கிறது நமக்கு 24 hours ஒரு டேயில் இருக்குது. ஒரு ஏறக்குறைய ஒரு 80 years வயசு வரைக்கும் நமக்கு ஒரு எனர்ஜெட்டிக் வயசு இருக்குது இல்லையா. அப்படின்னா வி மஸ்ட் பிளான் ஆக்டிவிட்டீஸ்.
ஓகே, நிறைய ஆக்டிவிட்டீஸ், வீக்கெண்ட் ஆக்டிவிட்டீஸ், வெளியில் போகணும், பக்கத்தில் இருக்க தெருவோ பக்கத்தில் இருக்க ஊரோ எங்கேயாவது நம்ம போயிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வெளியிலலாம் போகணுன்னு என்ன பண்ணணும்னா முதல்ல நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளோட உடம்பு இல்லையா? நம்ம உடம்பு ஓவர் வெயிட் ஆகாமல் நம்ம பார்த்துக்கணும். ஒன் திங் ரொம்ப அது முக்கியம். ஏன்னா ஓவர் வெயிட் ஆயிடுச்சுனாக்கா நமக்கு நீஸ் ஒர்க் பண்ணாது, கால் ஒர்க் பண்ணாது நடக்கிறதுக்கு. அப்போ என்ன ஆகும், நம்ம நடக்கிறதே கஷ்டப்படுவோம். எனக்கு யூரோப்பில் வந்து இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, 90 வயசுலேயும் பாட்டியும் தாத்தா அவங்கெல்லாம் கார் ஓட்டுறாங்க, நடந்து போகிறாங்க. அவங்க சாமான்லாம் வந்து அந்த வண்டியை தள்ளிக்கிட்டே போய் கடைக்கு போய் சாமான் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் இங்கெல்லாம் 50 வயசுனாலே நான் வந்து பாட்டி ஆகிட்டேன், நான் உட்காந்தான் இருப்பேன், மருமகள்கிட்ட சொல்லி நான் சாப்பாடு கொடு அப்படின்னு கேட்குறதெல்லாம் இருக்கு இல்லையா? எனக்கு வந்து சாப்பாடு கொடு அது கொடு அப்படின்னு கேட்குற மென்டாலிட்டி இருக்குது. ஆனால் எல்லோரும் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க, 80 இயர்ஸ் வரைக்கும் வி ஆர் யங். 80 இயர்ஸ் வரைக்கும் சாருக்கு சந்தோஷம் வந்துடுச்சு, சிரிக்கிறார். அதுதான் நினச்சிக்கணும். ஏன்னா 80 இயர்ஸ் வரைக்கும் ஃபிசிக்கலி யூ ஆர் ஃபிட். எனக்கு தெரிஞ்சவங்க சில பேர் 86, இப்போ பாண்டியராஜா சார்லாம் இருக்கிறார், அவெல்லாம் நடக்கிறார் போகிறாங்க, ரைட், நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் யூரோப்பில் 90 இயர்ஸ் வரைக்கும் நல்லாவே நடக்கிறாங்க, நல்லா கடைக்கு போகிறாங்க, அவங்க வேலையெல்லாம் அவங்களே பார்த்துக்கிறாங்க, தனியால் ஒரு வீட்டிலே இருந்து பார்க்குறாங்க, மெய்ட் வந்து அப்பப்போ க்ளீனிங் மட்டும் தான் பண்ணிட்டு போகிறாங்க. சரி, ஸோ நம்ம தான் மனசில் முதல்ல மாற்றிக்கணும். ஏன்னா யாராவது பார்த்துக்கணும். 70 வயசு ஆகிடுச்சா நான் உட்காந்துக்குவேன் அப்படி இருக்கக்கூடாது. ஐயா என்னை பார்த்துக்கிட்டே இருக்காரு. நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம காலும் கையும் இயங்கிக்கிட்டே இருக்கிறத மாதிரி பார்த்துக்கணும். சைஸ் மட்டும் ஓவர் வெயிட் போடுறத நம்ம விடக்கூடாது. அதுக்கான ப்ராக்டிஸ் நம்ம பண்ணி ஆகணும் உடம்பை பார்த்துக்கிறதுல. அப்போ தான் நமக்கு வெளியில் நடக்க முடியும். ரொம்ப பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் தூரம் போகிறோன்னா ஐயோ 2 கிலோமீட்டர்னால் என்னால் நடக்க முடியாதுன்னு. ஓகே, நானே லேட் 40s இருக்கேன். நான் சொல்கிறேன் உங்களுக்கு, 40 கிலோமீட்டர்ஸ் நான் போயிருக்கேன் ஒரே நாளில். வித்தின் 1 டே 40 கிலோமீட்டர்ஸ் கூட நான் நடந்திருக்கேன். ஓகே, ஸோ நமக்கு வந்து நிச்சயமாக முடியும். உடம்பு வந்து நமக்கு நல்ல ஒரு வலிமையை கொடுத்துருக்கு. மைண்டில் வந்து வலிமை இல்லைன்னா நீங்கள் 20 வயசுலேயும் நடக்க முடியாது, ரைட்டா? ஸோ அதனால் நமக்கு மெயினாக கவலைப்பட வேண்டியது டயட்டை நம்ம பார்த்துடணும், ருட்டீன் சரியான ருட்டீன் கொண்டு வரணும், மைண்டை ஆக்டிவாக வச்சுட்ருக்கணும். ஒவ்வொரு தடவையும் போகிறத பற்றி நீங்கள் ஃபேஸ்புக்கில் போடுங்க, டேக் செல்ஃபி, ப்ரொமோட் யுவர் செல்ஃப். யாரும் ஏதோ சொல்லுவாங்களான்னு கவலைப்படாதீங்க, எங்கே போனாலும் எடுங்க, செல்ஃபி எடுங்க, ஃப்ரெண்ட்ஸோடு எடுங்க, நீங்கள் எடுங்க, இல்லாட்டி மரத்தையோ செடியோ குருவியோ பறவையோ எதையோ எடுங்க, போட்டுகிட்டே இருங்க. லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ. டிஎன்ஏ சயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலராக இருக்குது இல்லையா? மானிடவியல், மனிதர்களுடைய ஒரிஜினேஷன் ஆஃப் ஹியூமன் அப்படிங்கிறது எவல்யூஷன் பற்றி நமக்கு நிறையா பார்க்குறோம். அந்த மனித குலம் ஏறக்குறைய ஒரு 6 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பல்வேறு வகையான மனித குலமெல்லாம் வர ஆரம்பித்த காலகட்டத்தில் பார்க்குறோன்னா, அந்த மனிதன் வந்து ஒரு இடத்துல நிற்கிறதே இல்லை. ஒரு இடத்துல இருக்கிறாங்க, ஆனால் அங்கேருந்து அவங்க அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதுலேருந்து அடுத்த இடத்துக்கு போயிட்டுருப்பாங்க. இதுதான் வந்து மனிதர்களுடைய இயல்பு. ஒரே இடத்துல பிறந்தோம், ஒரே இடத்துல வளர்ந்தோம், ஒரே இடத்துல நான் வேலைக்கு போனேன், ஒரே இடத்துல நான் திருமணம் பண்ணினேன் அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும். அப்போ அந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு அந்த வளர்ச்சிங்கிறது ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கும் நிச்சயமாக. அப்போ மனிதர்கள் இயல்பாகவே என்ன செய்கிறோன்னா, ஒரு இடத்துல நம்மளால் இருக்கவே முடியாது. இங்கேருந்து நம்ம அங்கே ஓடணும், இங்கேருந்து அங்கே ஓடணும், அங்கேருந்து அங்கே ஓடணும் அப்படிங்கிற ஒரு சூழல் பார்க்குறோம். ஆனால் என்னுடைய குடும்பத்தை பார்த்தோன்னாக்கா, அப்பாவும் சரி, அம்மாவும் சரி, நானும் சரி, எல்லாருமே வந்து ஒரு நாடாக ஓடிட்டு இருக்கோம். அப்படி தான் எங்களோட வாழ்க்கை அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா தமிழர்கள் பார்த்தோம்னாக்கா, கடந்த லாஸ்ட் 300 இயர்ஸ் பார்த்தோம்னா தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில், அதாவது இலங்கை எல்லாரும் சேர்ந்த தமிழர்களுக்கு நிறைய மைக்ரேஷன் அப்படிங்கிறது நடந்துச்சு. பிகாஸ் ஆஃப் எக்கானமிக்கல் ஃபேக்டர்ஸ், அப்புறம் வந்து சூழல், அப்புறம் கொலோனியல் டைம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதில் பாதிக்கப்பட்ட பேரண்ட்ஸ் தான் எங்களுடைய பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். எங்கள் அப்பாவுடைய குடும்பத்தார் வந்து ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடியே வந்து மலேசியாவுக்கு, அன்றைய மலாயாவுக்கு போனவங்க. அதனால் அவங்க போன பிறகு அவங்க சொந்தக்காரங்களாம் ஒவ்வொருத்தராக அழைத்து கொண்டு வந்து அப்படியே வந்து மலாயாவில், அன்றைய மலாயாவில் அவங்க கொண்டு போய் குடியேற்றி விட்டார்கள். என்னுடைய அம்மா வந்து தஞ்சாவூரை சேர்ந்தவங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு 18 வயசில் திருமணம் செய்து கொண்டு, கப்பல்னால் என்னன்னே தெரியாது, கடல்னால் என்னன்னே தெரியாது எங்கள் அம்மாவை, அங்கேருந்து கொண்டு போய் திருமணம் செய்து கொண்டு போய் அங்கே மலாயாவுக்கு எங்கள் அப்பா அழைத்து கொண்டு போய்விட்டார். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை. ஸோ இப்போ நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே பினாங்கு மாநிலம். இப்போ மேப் பார்த்தோன்னாக்கா மலேசியா அங்கே இருக்குது. மலேசியா வந்து அந்த ஒரு பக்கம் வந்து தீபகற்ப மலேசியான்னு சொல்லுவோம், பெனின்சுலா மலேசியா. இன்னொரு பக்கத்துக்கு ஈஸ்ட் மலேசியா, மேல் பகுதியில் அந்த கலிமந்தான் அதுக்கு மேலே இருக்கும். இது 2 தான் மலேசியா. இப்போ நாங்கள் பிறந்தது வந்து, நானும் எனது அக்கா, நாங்கள் 2 பேர் பிறந்தது மலேசியாவில் பினாங்கு தீவு. இந்த பினாங்குங்கிறது இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஜார்ஜ் டவுன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஜார்ஜ் டவுன் அப்படிங்கிற போது இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பாலம் இருக்கும். இது வந்து மெயின்லேண்ட், இது மலேசியாவோட இந்த பகுதியில் இருக்குது, இந்த பகுதியில் இருக்குது
சரியா? ஸோ இங்கே இப்போ என்னுடைய பயணம் எப்படி இருந்திருக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க நிச்சயமாக இல்லையா? அது வந்து எங்களுக்கு வந்து இப்போ மெயின்லேண்ட் போகணுன்னாலே ஆரம்ப வயசில் சின்ன வயசுலேயே நாங்கள் இங்கே ஃபேரி இருக்கும், இந்த கப்பலில் தான் வந்து போவோம். இப்போ ஒரு ஏறக்குறைய 11-12 வயசு வரைக்கும் என்னுடைய பயணங்கள் அப்படின்னா எந்த மாதிரி பயணங்கள்னால், அங்கே தூரத்து சொந்தக்காரவங்க யாராவது இங்கே இருப்பாங்க எங்கள் வீட்டுக்கு எங்களுக்கு. இப்போ அவங்கள பார்க்குறதுக்காக நாங்கள் ஃபேரிஸில் போவோம், ஃபேரியில் ஏறி தான் போவோம், இந்த பகுதிக்கு போவோம். ஸோ அப்போ இந்த மாதிரியான பயணங்கள் ஆரம்பத்திலே எனக்கு தொடங்கிடுச்சு. பிறகு என்னுடைய அம்மா, ஸோ அம்மாவை பார்த்தோன்னா அம்மா ஒரு சோஷியல் ஒர்க்கர், அதனால் அவங்க ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்லேயும் இருந்தாங்க, சோஷியல் ஒர்க்கர். நிறைய சாட்டர்டே சண்டே எல்லாமே நிறைய சோஷியல் ஒர்க்காக போயிட்டே இருப்பாங்க. அதனால் பயணங்கிறது எங்களுக்கு வாழ்க்கையில் வந்து புது விஷயம் அப்படிங்கிற மாதிரியே இல்லை. அடுத்த ஸ்லைட் பண்ணுங்கள். இப்போ அவங்க வந்து இப்போ அப்பா அம்மா, என்னுடைய அப்பா அம்மா, என்னை இந்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அம்மா அப்பா, நானும் எனது அக்கா 2 பேரும் தான் இங்கே சிறு பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிற படத்தை பார்க்கலாம். ஸோ அவங்க ஒரு எழுத்தாளராகவும் வளர்ந்தாங்க. அம்மாவுடைய எழுத்து பயிற்சி, சமூக பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது நிறைய தமிழ்நாட்டிலேருந்து அவங்க வந்திருந்தாலும் மலேசியாவில் ஒரு பெரிய ஆளுமையாக ஜனகா சுந்தரம் அப்படிங்கிற பேரில் எழுதுவாங்க. மிக முக்கியமான ஒரு சமூக செயற்பாட்டிலாக மலேசியாவில் அவங்க வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்சாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ அடுத்து வந்து என்னுடைய பயணம் வந்து உண்மையிலே ஒரு சீரியஸான பயணம் எப்போ இருந்ததுனாக்கா, நான் வந்து என்னுடைய இளங்கலை பட்டத்தை படிப்பதற்காக நான் வந்து பயணம் செய்கிறேன் ஆஸ்திரேலியாவுக்கு. இப்போ எங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் என்ன சொன்னாங்க, குழந்தைகள் வந்து வீட்டில் இருந்து படிக்கணும் இல்லையா, பல்கலைக்கழகத்தில் நீங்கள் படிக்கணும், மலேசியாலே இருந்து படிங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து சொல்கிறத கேட்குற ஒரு பிள்ளையாக இல்லை. அதனால் என் நண்பர்கள்லாம் சொன்னாங்க, நீ வந்து ஆஸ்திரேலியாவுக்கு நம்ம போவோம். ஏன்னா ஐடி ஃபீல்டு அப்போ தான் வந்துட்டு இருந்தது, ரொம்ப பாப்புலராக வந்தது. போகணுன்னே எங்கள் அம்மா சொன்னாங்க, நோ நீ மெடிசன் படிக்கணும். எதாவது தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் அதான் சொல்லுவோம், பிள்ளைங்க வந்து மருத்துவம் படிக்கணும், இல்லாட்டியும் டீச்சர் ஆகணும், இல்லாட்டியும் அட்வொகேட் ஆகணும் இல்லைங்களா. இது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயம். இப்போ எனக்கு வந்து நான் கம்ப்யூட்டர் படித்தே ஆகணும்னு பட்டினி 2-3 நாள் சண்டை போட்டு வீட்டில். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ எங்கே போய் படிக்க போகிற அப்படின்னு கேட்டோம். நாங்கள் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆஸ்திரேலியா போகலான்னு சொல்கிறாங்கம்மா அப்படின்னு கொஞ்சம் கெஞ்சி பார்த்தேன். ஆஸ்திரேலியாவுக்கா? நாங்கள் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், சரி ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்போ எப்படி ஆஸ்திரேலியாவுக்கு போய் படிக்கிறது எப்படி அப்படின்னு நாங்கள்லாம் என்ன செய்தோம்னா, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தேடி வச்சுருந்தோம் தகவல்லாம். அம்மா யூனிவர்சிட்டிலே வேலை செஞ்சுட்டு படிக்கலாம், லைப்ரரியில் வந்து எங்களுக்கு வேலை வாங்கிக்கலான்னு எங்களுக்கு தெரியுது, அந்த மாதிரி எங்களுக்கு ப்ரோக்ராம் நாங்கள் செக் பண்ணி வச்சுருக்குறோம் அப்படின்னோடனே, சரி நான் உங்களுக்கு 1 வே டிக்கெட் மட்டும்தான் நான் பே பண்ணுவேன், அதுக்கு பிறகு ஒன்றுமே செய்ய மாட்டேன், நீங்கள் தான் செலவு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணாங்க. அதனால் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டு லைப்ரரியில் எனக்கு வேலை கிடச்சிது அங்கேயே. ஸோ சவுதர்ன் குயின்ஸ்லாண்டில் வந்து படிக்கிறதுக்காக பேச்சுலர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அங்கே போனோம். போயிட்டு நாங்கள் 5 சைனீஸ் கேர்ள்ஸ், நான் ஒரு தமிழ் பொண்ணு. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், எப்போவுமே 2 சாப்பாடு வாங்கி 6 பேர் சாப்பிடுவோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் வெள்ளைக்காரலாம் அவ்வளோ சாப்பிடுவாங்க இல்லையா. ஸோ ஒரு சாப்பாடு வந்துச்சுனாலே நிறையா இருக்கும். ஸோ நாங்கள் அதிலெல்லாம் காசை மிச்சம் பண்ணி, ஸோ அதுலேயே என்னென்னலாம் பார்க்க முடியுமோ படித்து ஒரு 3.5 வருஷம் எங்களுக்கு இங்கே தான் பிரிஸ்பெயினில் நான் வந்து படித்த இடம். ஸோ படித்துட்டு ஐடி வேர்ல்டுக்குள்ளே என்னுடைய பயணம் அப்படிங்கிறது போனது. ஸோ இந்த பயணத்தில் வந்து முதல்ல நான் போன வெளிநாடு அப்படின்னு சொன்னாக்கா ஆஸ்திரேலியா தான். ஆஸ்திரேலியாவில் போயிட்டு அங்கே படித்த ஒரு காலகட்டம். ஸோ இப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் கூட முயற்சி செய்தாக்க நம்ம வெளிநாடு போக முடியும் அப்படிங்கிறது நானே ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலி இல்லை, ஆனாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் படத்தை வந்து நம்ம ஓரளவு சேர்த்து சில முன்னாடி எடுத்து வைத்து விட்டோம் என்றால் வேலைகள் நல்ல இடத்துல காத்துட்ருக்கு, நம்ம வேலை செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த வெளிநாடு போகும்போது அந்த ஒரு பயம் இல்லாமல் என்னால் போக முடிஞ்சு. அது வந்து நானும் எங்கள் அக்காவும் அதை பற்றி அதிகமாக பேசுவோம். எப்படின்னா, சின்ன குழந்தையாக இருக்க போது டூரிஸ்ட்லாம் வருவாங்க, வெள்ளைக்காரெல்லாம் வருவாங்கல்ல மலேசியாவில். இப்போ ஸ்ட்ரீட்லலாம் போயிட்டுருப்பாங்க, ஷார்ட்ஸ் அண்ட் டிஷர்ட் போட்டு பேக் போட்டுட்டு சன் கிளாஸ்லாம் போட்டுட்டு அதிலே பார்த்துட்டே போவாங்க. ஸோ போகிறப்ப ஆஹா வெள்ளைக்காரன் போகிறான்ப்பா, ஸோ வெள்ளைக்காரன் போகிறாங்களே ஏன்னா அந்த மாதிரி நாங்கள் பேசிக்கிறது உண்டு. ஆனால் ஆஸ்திரேலியா போய் இறங்கினோடனே எனக்கு ஒரு விஷயம் ஐஸ் பிரேக் ஆனது என்ன தெரியுமா, என்னோடய லக்கேஜை வந்து ஒருத்தர் தூக்குனார், ஒரு ஒயிட் மேன். ஸோ அது வரைக்கும் வந்து வெள்ளைக்காரனா வானத்தில் இருக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசு இருந்தது எனக்கு. அது எத்தனை பேருக்கு உங்களுக்கெல்லாம் இருந்திருக்கும் அந்த அனுபவம்னு எனக்கு தெரியல. அவங்களாம் பெரியவங்க அந்த மாதிரி ஒரு இருந்த எண்ணம் எனக்கு வந்து அந்த காலகட்டத்தில். அவன் வந்து நான் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கணுன்னு எங்களை பிக்கப் பண்ண வந்த அந்த டிரைவர் நல்ல உயரமான ஒரு மனிதர், ஒரு ஒயிட் மேன். அந்த பேக்கை தூக்கினோடனே எனக்கு அது அப்போ தான் புரிஞ்சது. ஓகே, அதுலேருந்து எனக்கு ஒரு லேர்னிங். அந்த லேர்னிங் எப்படின்னா எல்லோரும் ஒன்று தான், சரி எல்லோரும் ஒன்று தான், மேலே இல்லை கீழே இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஒரு லைஃப்பை பற்றி படிச்சுக்கிறது வந்து பயணங்கள் எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் நான் வந்து கிராஜுவேஷன் பண்ணிவிட்டு நான் வந்து மலேசியாவுக்கு வந்துட்டேன். வந்து ஒரு 1 இயர் நான் காலேஜில் ஒரு ஐடி லெக்சரராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு சும்மா இருக்க முடியல, அப்ளிகேஷன் பண்ணி நான் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணுறதுக்காக ஜெர்மனிக்கு போகலான்னு அப்படின்னு பிளான் பண்ணி போனேன். ஆக்சுவலி ஜெர்மனிக்கு போகணுங்கிற எண்ணமே எனக்கு இல்லை, ஜெர்மனிங்கிற நாடு பற்றியே எனக்கு தெரியாது. அதான் உண்மையாக சொல்லணுன்னா அந்த சமயத்தில் வந்து எல்லோரும் யூகே போகணும், கனடா போகணும், யூஎஸ்ஏ போகணும்.
இதுதான் எல்லாருக்கும் இருக்கிற பிளானாக இருக்கும். அதான் நானும் 1 இயர் கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து வச்சேன். ஏன்னா சம்பாதிக்கிற காசெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வைப்போம் அப்படின்னு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுருந்தேன். அந்த சமயத்தில் போட்டு அப்ளிகேஷன் போட்டு நான் மாஸ்டர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே யூகேயில் எனக்கு 32,000 வந்தது. 32,000, ஐயோ முதல் இயருக்கு 32,000, 2வது வருஷத்துக்கு இன்னொரு 32,000, நம்ம எங்கே போகிறது, அம்மா அப்பாவை நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம். அடுத்தது கனடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ தான் ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பேர் கொஞ்சம் தெரிய வந்தாங்க. ஸோ அப்போ அவங்கள்ட்ட கேட்டோம், அவங்களும் ஒரு சொன்னாங்க 40,000 வருது, அவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா அது இப்படி செலவாகுமே, இப்படி இருக்கே, நமக்கு இன்னொரு வருஷம் ஒர்க் பண்ணலாமா அப்படிங்கிறப்போ தான் 1999 வந்து ஜெர்மனி எனக்காகவே மாற்றம் செய்தாங்களான்னு எனக்கு தெரியல. தி மேட் அ பாலிசி சேஞ்ச். என்ன பண்ணாங்கன்னா, அது வரைக்கும் அவங்க ரெஃப்யூஜிஸ்க்கு நிறையா வந்து நல்லது செஞ்சுட்டு இருந்தாங்க. பிகாஸ் அவங்க தே வாண்ட் டு சேஞ்ச் த நாசி பிக்சர். நாசிங்கிற முகம் இருந்தது பார்த்தீங்களா, ஜெர்மனி தான் நாசி அப்படின்னு இருந்ததை அவங்க வந்து அந்த முகத்தை மாற்றுறாங்க. அப்போ அவங்க வந்து சோஷியல் இது கண்ட்ரியாக மாறணுங்கிறதுக்காக நிறைய ரெஃப்யூஜிஸ்க்கு இடம் கொடுத்தாங்க. அப்போ அது கூட அவ்வளோ பாப்புலாரிட்டி வரல. தென் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸை வெளிநாட்டிலேருந்து வரவழைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணி ஃப்ரீ எடுகேஷன் அப்படிங்கிற ஒன்று பாலிசியை வந்து 1999 வந்து வெளியிடுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு நெட்டில் தேட ஆரம்பிச்சிட்டேன். நெட் வந்துருச்சு பாருங்கள் அப்போ எல்லாம். ஸோ அப்போ நான் வந்து நெட்டில் தேடி 99 தேடி எந்த இடத்துல நமக்கு கிடைக்குமான்னு பார்த்தோம். இது வந்து சரி ஒரு அப்ளிகேஷன் போடுவோமேன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் போட்டேன். திரும்ப சொல்கிறேன், ஜெர்மனினா என்னன்னு தெரியாது, மேப்பில் தான் பார்த்துருக்கேன், ஜெர்மனியில் என்ன லாங்குவேஜ் பேசுவாங்கன்னு தெரியாது நமக்கு. சரின்ட்டு அப்ளிகேஷன் போட்டேன், பார்த்தா கிடச்சிருச்சு. ஸோ ஜெர்மனிக்கு போகிறோன்ட்டு எல்லாம் பேக் பண்ணிடலாம், வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு அப்போ எங்கள் கம்பெனியில் சொன்னேன், டேக்ஸ் டிக்ளரேஷன்லேருந்து எல்லாத்தையும் முடிவு பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டேன். ஸோ என்றைக்கு கிளம்புறோனோ அன்றைக்கி நாள் தான் ஒரு யோசனை வருது, சரி அந்த ஊரில் என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க. சரி அப்போது இப்போ நமக்கு இருக்கிற மாதிரி அவேர்னஸ் கூட இல்லை. என்ன லாங்குவேஜ் பேசுவாங்கன்னு சொல்கிறதுக்கோ, ஒரு கன்சல்டன்சி சொல்கிறதுக்கோ, இல்லை அங்கே யாராவது இருக்கிறாங்களா, தமிழ்நாட்கள் இருக்காங்களா நம்ம பேசுகிறதுக்கு. மேப்பில் பார்த்தா இங்கே மலேசியா இருக்குது, ஜெர்மனி அங்கே இருக்குது, அவ்வளோ தூரத்தில் இருக்குது. இப்போ என்னடா பண்ணுறது, குளூரில் வேறு சொல்கிறாங்களே, என்ன மாதிரி ட்ரெஸ் இருக்குன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு அதை பற்றிலாம் ஒன்றுமே தெரில. என்னோடய மலேசியன் க்ளோத்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நிறையா தமிழ் கேசட்ஸ்லாம் அப்போ வச்சுருப்பேன், பாட்டு அதெல்லாம் வச்சுருப்பேன். ஸோ அந்த கேசட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு சரி நம்ம 2 வருஷம் படிக்க போகிறோம் அப்படின்ட்டு ஒரு 120 kg இன்றைக்கி வரைக்கும் ஞாபகம் இருக்குது, ஷிப்மெண்ட் பண்ணி விட்டேன். அதில் வந்து இந்த பாட்டு கேசட்டு, வீடியோ கேசட்லாம் கூட இருந்தது. ஏன்னா நமக்கு அதெல்லாம் இல்லாமல் இருக்க முடியாது, அங்கே என்ன கிடைக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நான் முதல்ல போய் இறங்குறேன். ஜெர்மனியில் போயிட்டு ஃப்ராங்க்ஃபர்ட்டில் இறங்கினோடனே சுற்றிலும் பார்த்தா எல்லாம் ஜெர்மன் லாங்குவேஜ், என்னமோ ஒரு லாங்குவேஜில் இருக்குது, இங்கிலீஷ் கேரக்டர், ஆனால் ஏதோ ஒரு சொல்லாக இருக்குது. இது என்னதுன்னு அப்போ தான் ஷாக் வருது பாருங்கள். அதுக்கப்புறம் என்னை அழைச்சிட்டு போகிறதுக்கு ஆட்கள் வந்திருந்தாங்க, யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருந்தாங்க. அதனால் அது ஏதாவது ஃபஸ்ட் இயர் இல்லையா, ஸோ ஃபஸ்ட் இயர்னால ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எங்களுக்கெல்லாம். ஸோ கூட்டிகிட்டு போனாங்க. அப்படியே ஒரு எக்ஸ்போஷர் வந்துருச்சு. இந்த பயணம் பாருங்கள். இப்போ அந்த பயணங்கிறது ஏறக்குறைய நான் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் தான் போகிறேன். பினாங் டு சிங்கப்பூர் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ சிங்கப்பூர் டு ஃப்ராங்க்ஃபர்ட், ஸோ சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில். அப்போ சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் போகிறப்போ தான் இந்த யோசனைலாம் வருது, அங்கே யார் இருப்பா, யார் நம்மளை வந்து அழைச்சிட்டு போவாங்க, ஏன்னா நமக்கு சொல்லிட்டாங்க, மெசேஜ் வந்துடுச்சு இமெயிலில். அதனால் எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன கேள்விகள்லாம் வந்தது இந்த பயணங்களோடு சேர்ந்த மாதிரி. ஸோ அப்போது இதுதான் என்னை வந்து ட்ரெயின் பண்ணுது. நம்ம வந்து ப்ரிப்பரேஷன், ஒரு ட்ராவலுக்கு என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நமக்கு வந்து பண்ணுது. ஸோ மோஸ்ட்லி நமக்கு இந்த லீகல் டாக்குமெண்ட்ஸ் வேணும் இல்லையா. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, அது வரைக்கும் நமக்கு பரவாயில்ல அப்படிங்கிற தைரியத்தில் போயாச்சு. ஸோ அங்கே போனோடனே தென் அதுக்கப்புறம் லைஃப் சேஞ்ச்ட், ரைட். எடுகேஷன் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது அப்படிங்கிற மாதிரி எடுகேஷன் அப்படியே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய பிஹெச்டி இன் யூகே. அதுக்கப்புறம் சில நாட்கள் வேலைகள், அதுக்கப்புறம் பிஹெச்டி பண்ணுறதுக்காக நான் யூகே போயிருந்தேன். மை சூப்பர்வைசர்ஸ் 2 பேரும். இங்கெல்லாம் சூப்பர்வைசர்ஸ் வந்து அவ்வளோ தூரத்தில் நிற்பாங்க, இங்கெல்லாம் சூப்பர்வைசர் பக்கத்தில் உட்காந்துக்குவாங்க, நெருக்கமாக இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் யூகேல. ஸோ அங்கே என்னோடய டிசர்டேஷன் இன் ஐடி தான் நான் செய்தேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் நான் பண்ணேன், அவுட் சோர்சிங்காக அந்த ஃபீல்டில் தான் பிஹெச்டி பண்ணேன். வான்போரோ காலேஜ் அங்கே பண்ணேன். இது என்னோடய எடுகேஷன் சார்ந்த பயணங்கள் இதெல்லாமே. ஸோ அது முடித்த உடனே நான் என்ன நினச்சிருந்தேன்னா, முதல்ல நம்ம வந்து மலேசியா திரும்பிடணும். முடிச்ச உடனே எடுகேஷன் முடிச்சு மலேசியா திரும்பினா மலேசியா ஹெவன், அது ஒரு சொர்க்க பூமி உண்மையிலே சொல்லப்பட்டோம். அதனால் இங்கெல்லாம் போய் பார்த்த பிறகு எனக்கு திரும்பவும் நம்ம மலேசியாவுக்கு வந்து வேலை செய்யலாமே அப்படின்னு நினச்சிப்போ தான் எனக்கு ஒரு ஒர்க் கிடச்சிது. அங்கே ஜெர்மனிலே வேலை கிடச்சிது, ஹியூலட் பேக்கெட் கம்பெனியில். அதனால் அது சரி நம்ம ஒரு 5 years எடுத்துப்போமே, க்ரீன் கார்டு ஆஃபர் பண்ணாங்க, அதனால் நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்னு நான் எடுத்தேன். அந்த எடுத்த முடிவு இருக்குல்ல, அதுதான் இன்றைக்கி வரைக்கும் என்ன அங்கேயே உட்கார வச்சிருச்சு. அங்கேருந்து நம்ம வெளியே வர முடியல. ஸோ இந்த பயணங்கள் நமக்கு வந்து என்ன பண்ணுதுன்னாக்கா,
ஒரு நாள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போயிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பிரச்சனை இல்லை. இன்றைக்கி போனோம், திரும்பி நம்ம இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்தோம், இது நம்ம வீடு இருக்குதுன்னு அர்த்தமாயிடும். ஆனால் ஒரு வருஷம் நீங்கள் ஒரு இடத்த விட்டு வெளியில் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்பி வந்தீங்கன்னா நம்ம இருந்த இடம் நம்ம இடமா இருக்காது. சரி, நம்ம இடமா இருக்காது, அது யாரோட இடமாவே தான் இருக்கும் நமக்கு. நான் திரும்ப வந்து மலேசியா வந்து பார்க்குறேன், என்னால் 2 வாரம் கூட இருக்க முடியல. சரி, இருக்க முடியல. இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து ரொம்ப பாதிக்கிற ஒன்றா இருக்கும். அப்போ நான் ரொம்ப ரொம்ப யோசிப்பேன், இந்த கல்யாணம் பண்ணி தமிழ்நாட்டில் வந்து, தமிழ்நாட்டுன்னு தான் சொல்ல, இந்தியா முழுசுமே கல்யாணம் பண்ணி பொண்ணுங்கள்லாம் இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போகிறாங்களே, ஆம்பளைங்களாம் கோச்சிக்காதீங்க, கல்யாணம் பண்ணி போகிறாங்களே, இது என்ன பெரிய கொடுமை இது இல்லையா? என்ன பெரிய கொடுமை இது. பிகாஸ் சைக்கலாஜிக்கலி சாதாரண விஷயம் இல்லைங்க. நான்லாம் ரொம்ப உண்மையிலே இதில் கஷ்டப்படுறேன். வந்து ஒரு 2 வருஷம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், மலேசியாவுக்கே வந்துடலாமா, திரும்ப போயிடலாமா, அங்கேயும் ஒரு கால் இப்படி நிற்கிது, இங்கே ஒரு கால் இப்படி நிற்கிது, ரைட், இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமங்கிற மாதிரி சாதாரணமாக இல்லை. இந்த பாயிண்ட் சொன்னதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் சொல்லிடுறேன். தமிழ் பண்பாட்டில் பெண்கள் வந்து திருமணம் பண்ண பிறகு அவங்க போக மாட்டாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு, ஆண்கள் தான் பெண்கள் வீட்டுக்கு வரணும். இது கூடுதலாக இப்போ சேர்த்து சொல்லிடுறேன், ஏன்னா வரலாற்று விஷயமும் சேர்த்து சொல்லிடுவோம் நம்ம. ஆனால் இன்றைக்கெல்லாம் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்க வந்து வைதிக பண்பாட்டை நிறைய உள்வாங்கினதுனால ஆண்கள் வீட்டுக்கு பெண்கள் போகிறது பழக்கத்துக்கு வந்துருச்சு. இப்போ இது அடிஷ்னல் பாயிண்ட், இதில் கூட தான் நம்ம சொல்லிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் வந்து நமக்கு ரொம்ப சிரமம் கொடுக்குற ஒன்று இருக்குது. ஆனால் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன ஆச்சுனாக்கா, நிறைய ட்ராவலில் வந்து எனக்கு நிறையா ஆர்வம் வந்துருச்சுன்னு சொல்லுவோமே.